ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ கிளர்க்கில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம சேஃப்? கரண்ட் அஃபேர்ஸ் எத்தனை மாதம் படிக்கணும்? எந்த டாபிக் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்? அண்டு எந்த சோர்ஸில் அதிகமான கொஷின்ஸ் கவர் ஆகும்? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதோடு சேர்ந்து நம்ம மெயின்ஸுக்கான கிளாஸஸை டெஸ்ட் பேட்சில், அதாவது அபித் சாரில் பெய்டு கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட் பேட்சில் அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அண்டு இது வந்து பார்த்தீங்களன்னா ஆப்டிடியூட நவீன் சாரும், ரீசனிங் நானும், இங்கிலீஷை அபித் சாரும் ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, எஸ்பிஐ கிளர்க்கு எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் சார் நான் சேவ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கட் ஆஃப் எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃபிகல்ட்டி லெவல், கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எத்தனை பேர் அவங்க மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, இந்த எத்தனை வேக்கன்சிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ அவங்க மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நமக்கு எஸ்பிஐ பொறுத்தவரை நிறைய பேர் மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது எவ்வளோ ரியாலிட்டின்னு தெரியல. இது வந்து அத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷனில் டெலகிராமில் ஃபார்வர்ட் மெசேஜ் தான். ஸோ பட் ஆனால் யூஸ்வலாக எஸ்பிஐ கிளர்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேரை கேண்டிடேட்டு 10 பேர் தேவைப்பட வேண்டிய இடத்துல அதிகமாக கொஞ்சம் சேஃப்டிக்காக அதிகமாக கொண்டு போவாங்க. 10 பேர்னா 15 பேர் கூட கொண்டு போவாங்க. அது எக்ஸாக்டாக ஒரு ரேஷியோ கிடையாது. மினிமம் 10, ஆனால் மேக்ஸிமம் அவங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ட்ரெண்ட் படி பார்த்தா 58 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 மார்க் உங்களுக்கு வரும் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப 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 சேஃபான விஷயம். ஏன்னா நீங்கள் 62, 65 தான் கட் ஆஃப் வரும் அப்படின்னு நீங்கள் படிக்காமல் இருந்துருவீங்க. 10 நாளைக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி, இல்லை 8, 7 நாளைக்கு முன்னாடி கூட ரிசல்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்களா, மெயின்ஸ் கண்டென்ட் படிப்பீங்களா, டெஸ்ட் போடுவீங்களா, என்னுமே பண்ண முடியாது. இப்போ இருந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான், டைமை யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் எஸ்பிஐ கிளர்க்கோ, ஐபிபிஎஸ் கிளர்க்கோ, ஐபிபிஎஸ் பிஓ நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதனால் தயவு செஞ்சு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், 54லேருந்து 62 வரை வேரியாக வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் நார்மலைசேஷன் மெத்தட். எவ்வளோ பேர் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க மெயின்ஸுக்கு அப்படிங்கிறதுல. இதை விட கம்மியாக ஆனால் கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய மார்க், நான் அட்டெம்ப்டை பற்றி பேசல, மார்க் 54க்கு மேலே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. எக்ஸாம் கிளியர் ஆகுதோ கிளியர் ஆகலையோ அது செகண்டரி. உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. 54 மார்க் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆக ஒரு சான்சஸ் இருக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. மெயின்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன டாபிக் எப்படி இருக்கும் மெயின்ஸில் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ கம்மியாக இது கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மார்க்காக இருந்தாலும் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தாது. அவங்க அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. 1:10 ரேஸ் தான் எடுப்பாங்க. அங்கே வந்து இந்த 54 மார்க் பத்துமான்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அது ஏன் எங்கே எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த எக்ஸாம் கிளியர் ஆயிரும். வேக்கன்சிஸ் அதை விட கம்மியாக இருந்தாலும் நிறைய பேர் மெயின்ஸ்க்கு எடுக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ட்ரெண்டு படி தான் அந்த மார்க். ஓகேங்களா? இது 54 மார்க் எடுத்துட்டா நான் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேனா சார் அப்படின்னா, இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது எங்கேயோ இருக்குது. இதுக்கு பாஸ் பண்ண வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் உங்களை ப்ரிலிம்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மார்க் கம்மியாக எடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ணாலே மார்க் கம்மியாக வருது அப்படின்றவங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3ஆ பிரிச்சுடுங்க உங்களுடைய ஷெட்டில். ஒரு பார்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுங்க. இன்னொரு பார்ட்டு நம்ம மெயின் சீரியஸ் டெஸ்ட் பேட்ச்லையோ இல்லை வேறு எங்கேயாச்சோ இல்லை நம்மளே யூடியூப்லேயே கொடுப்போம். எங்கேயாவது போயிட்டு நீங்கள் மெயின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து வச்சு படித்து வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், படித்து வச்சுக்கோங்க. காம்பவுண்ட், அதாவது டிஐ எப்படி கேட்பாங்க மெயின்ஸில், பசில் எப்படி கேட்பாங்க, சீட்டிங் எப்படி கேட்பாங்க, அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. 2வது விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியாச்சு, இது எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு. 3வது விஷயம், நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக எந்த செக்ஷனில் இப்போ சொதப்புனீங்களோ, கம்மியான அட்டெம்ப்ட் வந்துச்சோ அந்த செக்ஷனில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒருவேளை மார்க் இந்த யூசுவல் ட்ரெண்ட் படி எடுத்தால் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கணும். யூசுவல் ட்ரெண்ட் படி அவங்க மெயின்ஸுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிரும். நீங்கள் எந்த பேனிக்கும் இல்லாமல் டக்குன்னு ப்ராக்டிஸ் அந்த கடைசி 10 நாளில்
டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி மெயின்ஸ் படிச்சிருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க. எந்த பேனிக் இல்லாம நீங்க மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே சமயம் கிளர்க்கும் டச்சில் இருக்கிறதுனால ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் இருக்கு இல்லையா? அதையும் நல்லா நீங்க பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க கம்மியான அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு. ஷூரா உங்களுக்கு 60+ மார்க் வரும். 60, 62 மார்க் வரும் அப்படின்றவங்க ஷூரா கிளியர் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டா ஐபிபிஎஸ் கிளர்க்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இருந்தாலும் ஹெவியா மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கன்ஃபார்மா கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிளியர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. ஐபிபிஎஸ் கிளர்க்கு யூஸ் ஆக போகுது. யாரு 60+ ரேஞ்சில இருக்கிறவங்க. முன்ன நான் சொன்னது 55+, 54, 52 அந்த மாதிரி ரேஞ்சில இருந்தவங்க. இப்போ மெயின்ஸுக்கு கன்ஃபார்மா கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற பார்டர்ல இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மெயின்ஸுக்கு படிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா, காம்படிஷன் உங்களுக்கே தெரியும் ஆஸ்பிரண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பிரிலிம்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது எஸ்பிஐல. மெயின்ஸ்ல வச்சு செய்வானுங்க. வச்சு செய்வானுங்கன்னா, நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ சொல்றேன். ஓகேங்களா? எஸ்பிஐ கிளர்க்கு மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். நம்ம பசங்க அவ்வளோ பேர் இருக்காங்க மெயின்ஸ் படிக்கிறவங்க. நல்லா படிச்சு ரெடியா இருக்கிறவங்க. அவங்கள பீட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. என்ன உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னா, அந்த கெப்பாசிட்டி அதிகமா இருந்தாலும், அந்த லாஸ்ட் 1 வீக் தான் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க இப்போ இருந்தே ஆக்டிவா ப்ரிப்பேர் பண்றதுனால, அவங்கள நீங்க பீட் பண்றதுக்கு இப்போ இருந்தே படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? லாஸ்ட் 1 வீக் படிக்கிறாங்க இல்லையா? பிராக்டிஸ் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ஈக்குவலாவோ அவங்கள பீட் பண்ணணும்னா, நீங்க இன்னையிலிருந்தோ, நாளையிலிருந்தோ இல்ல அடுத்த வாரம் எக்ஸாம் பிலிம்ஸ் முடிச்சுட்டு இருந்தோ, முடிஞ்ச வரை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நெறைய டெஸ்ட் எடுங்க. நெறைய குவிஸ் எடுங்க. நெறைய முக்கியமா நம்ம வீடியோஸ்லாம் பாருங்க. அடுத்த வீடியோஸும் பாருங்க. எல்லா சேனலும் போய் பாருங்க. எடுத்து எங்கேயாவது போயி அந்த கொஸ்டின எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் மெயின்ஸ் கொஸ்டின டீகோட் பண்ண உங்களுடைய கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவங்க பார்டர்ல பாஸ் பண்றவங்க, இல்ல டவுட்ல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டவுட்ல இல்ல அவங்களுக்கும் கிளியர் ஆயிடும். பட் இருந்தாலும் அவங்க ரிசல்ட் என்ன மெத்தட்ல போடுறாங்கிறத வச்சு ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருக்கிறதுனால, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேஃப்டிக்காக 3 ஆங்கிள்லயும் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். ஆனா நீங்க கன்ஃபார்மா கிளியர் ஆகக்கூடிய கேட்டகரிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு ஹெவியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னு நெனச்சுட்டே படிங்க. கண்டிப்பா நீங்க அந்த டாப்பர பீட் பண்ணலாம். நீங்க டாப்பரா இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க நீங்க மாதிரி இருங்க. கடைசி 1 வீக்ல படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ், பிகினர்ஸ் நம்மள பீட் பண்ணிருவாங்க. டாப்பர்ஸ்ல ரிப்பீட்டர்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? டாப்பர்ஸ்னா எல்லாருமே டாப்பர் தான். நல்லா பிராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ஃப்ளோ இருந்தா அவங்க டாப்பர். நல்லா எல்லாமே தெரிஞ்சும் பிராக்டிஸ் இல்லாம எக்ஸாம் ஃப்ளோ இல்லாம இருந்தா அவங்க ஆவரேஜ் தான். எத்தன வருஷம் படிச்சாலும். ஓகேங்களா? ஸோ உங்கள பீட் பண்ண நான் 2 பேருக்குமே சொல்றேன். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? எல்லா கேட்டகரிலயும் இருப்பீங்க. பிகினர், ரிப்பீட்டர், டாப்பர்ன்னு. எல்லா கேட்டகரியும் நீங்க டாப்பரா இருந்தா அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. அந்த அசால்ட்டா இருக்கக்கூடிய டாப்பர பீட் பண்றது தான் உங்களுடைய மாடரேட் ஆஸ்பிரண்ட்ஸோட வேலை. பிகினர்ஸ் என்ன பண்றதுன்னா 3யும் பிரிச்சு படிங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய சஜஷன். ஓகேங்களா? ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா நெறைய கன்டென்ட் ஒரே வீடியோல கம்மி பண்ணலாம்னு நெனச்சேன். பட் 8 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, இந்த கட் ஆஃப பத்தியோ, மெயின்ஸ்க்கு படிக்கணும் அதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போலாங்களா? ஆஸ்பிரண்ட்ஸ் அஃபைர்ஸ் கிளவுட்ல இருக்கக்கூடிய பேங்கிங் அப்படி இல்லன்னா ஸ்மார்ட் கிடா, ஸ்டடி ஐக்யூ. இதுல ஏதாச்சும் 1 மினிமம் 1 2 இருந்தா பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஏதாச்சும் 2 இல்லன்னா 1 மந்த்லி பேங்கிங் கன்டென்ட் இருக்கும். அத படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்த பிரையாரிட்டி நேஷனல் அண்ட் ஸ்கீம்ஸ். இந்த 3 டாபிக்ல இருந்து தான் நெறைய கொஸ்டின் இதுவரைக்கும் எஸ்பிஐ கிளர்க்லயோ, ஐபிபிஎஸ் கிளர்க்லயோ கேட்டிருக்காங்க மெயின்ஸ்ல. ஸோ அதிகமான வெயிட்டேஜ் கவர் ஆகுறதுனால நல்ல மந்த்லி கன்டென்ட் எடுத்து கன்டென்ட்டோ, இல்ல பாக்கெட் பிடிஎஃப்போ, இல்ல இந்த கியூ&ஏ பேங்கிங் அஃபேர்ஸ்களோட கியூ&ஏ பிடிஎஃப்போ ஏதோ ஒண்ணு எடுத்து தெளிவா நச்சுன்னு படிச்சிருங்க. ஓகேங்களா? எத்தன மாசம் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 டாபிக்கையும் நச்சுன்னு கன்ஃப்யூஷனே இல்லாம தெளிவா படிச்சிருங்க. மீதி இருக்கக்கூடிய மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ், அப்பாயின்ட்மென்ட், ரேங்கிங் இதெல்லாம் நான் பார்ப்போம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கேப்சூல் நெறைய விடுவாங்க. இப்ப அம் அஃபேர்ஸ் க்ளவுட்ல எக்ஸாம் பிடிஎஃப் விடுவாங்க. ஸ்மார்ட் கிடாவுல இல்ல, ஸ்டடி க்ளூ இல்ல, அடாவுல விடுவாங்க. அப்பர் சீத்ன்னு ஒரு பிடிஎஃப் இருக்கு. அதுல விடுவாங்க. இந்த மாரி நெறைய எக்ஸாம் கேப்சூல் பிடிஎஃப் விடுவாங்க இல்லையா? அதுல கூட நீங்க அடுத்து அந்தந்த மத்த டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்ல அப்பர்ஸ் க்ளவுட்ல மந்த்லி, ஸ்மார்ட் கிடாவோட மந்த்லி பிடிஎஃப் இருக்கும். அதுல நீங்க படிச்சுக்கலாம் ஃபிரெண்ட்ஸ். என்னத்த மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ்.
ஆனா, இந்த 3 டாபிக் இருக்கு இல்லையா? பேங்கிங், நேஷனல் ஸ்கீம்ஸு ரொம்ப முக்கியம். அது வந்து கிளியர் கட்டா படிச்சிருங்க. மீதி எல்லாம் மேலோட்டமா ஃபர்ஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்க. திருப்பி ரிவிஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துரும் எக்ஸாம் ஹால்ல. ஓகேங்களா? ஆனா, எல்லாத்தையுமே படிக்கணும். இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா குடுத்து கிளாரிட்டியோட படிக்கணும். உதாரணத்துக்கு கிளாரிட்டின்னா என்ன சார் அப்டின்னா, நீங்க ஒரு நேஷனல் நியூஸ் படிக்கிறீங்க அப்டின்னா, அந்த அதோடைய மினிஸ்ட்ரி என்ன? அந்த ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்கன்னா, அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ இருக்கு? அதோடைய பட்ஜெட் என்ன? எத்தன இயருக்கு அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸ்டேட் நியூஸ் படிக்கிறீங்கன்னா, அதோடைய சீஃப் மினிஸ்டர் யாரு? அந்த ஸ்டேட்டுக்கான சீஃப் மினிஸ்டர் யாரு? அந்த கவர்னர் யாரு? இந்த மாரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும். பேங்கிங் படிக்கிறீங்கன்னா, அந்த பேங்கிங் எத்தனாவது வருஷத்துல ஃபவுண்ட் பண்ணாங்க? இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னா, அந்த Q&A பிடிஎஃப் இருக்குல்ல, அதுக்கு மேலேயே நமக்கு கன்டென்ட் இருக்கும். அந்த கன்டென்ட் பிடிஎஃப்ல பேங்கிங்ல இருக்கும் எக்ஸ்பெர்ட்ஸ். இந்த மந்த்லி பேங்கிங் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹால்ஃப் ஆஃப் த பிடிஎஃப்ல கன்டென்ட் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஸ்டாட்டிக்கோட இருக்கும். அடுத்த ஹால்ஃப் ஆஃப் த கொஸ்டின் அண்ட் ஏ பிடிஎஃப் கொஸ்டின் அண்ட் ஏ அதே மேல இருந்த கன்டென்ட்டுக்கு Q அண்ட் ஏ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2மே படிக்கிறது பெஸ்ட்டு. இல்லைனா Q அண்ட் ஏ பார்த்துட்டு மேல இருக்கக்கூடிய பேங்கிங்கில இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்ஸ் சும்மா மேலோட்டமா ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு, உள்ள மேலோட்டமா பார்த்துட்டு, கீழ இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்டு நீங்க அஃபேர்ஸ் க்ரோல கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா, AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இது 3மே வெயிட்டேஜ் குடுத்து அதிகமா படிக்கிறீங்க. மந்த்லி, வீக்லி பிடிஎஃப் இல்லைனா எக்ஸாம் கேப்சூல் எடுத்து அதர் டாபிக்ஸ படிச்சிடுறீங்க. இப்போ வந்து எத்தன மாசம் சார் நான் படிக்கணும்? எத்தன மாசம் படிச்சா நமக்கு அதிகமான மார்க் கவர் ஆகும்? இதுக்கு எக்ஸாக்ட்டா ஆன்சர் கிடையாது. பட் ஆனா லாஸ்ட்டா நடந்த SBI கிளர்க்ல 3 ஷிஃப்ட்டும் 3 விதமா கேட்டிருந்தாங்க. ஒரு சில ஷிஃப்ட்ல ரொம்ப பழைய 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தும் கூட கேட்டிருந்தாங்க. 6 மாசம், 6வது மாசம், 5வது மாசம் அதுக்கு முன்னாடி மாசத்துல கேட்டிருந்தாங்க. ஈஸியா கேட்டிருந்தாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல நடுவுல கேட்டிருந்தாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல ரீசென்ட்டா கேட்டதுனாலயும் கஷ்டமா கேட்டிருந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? ரீசென்ட் மந்த்ல கவர் ஆயிருந்தாலும், நம்ம படிச்சதுலேருந்து டெப்த்தா கேட்டாங்க ஒரு ஒரு ஷிஃப்ட்ல. இன்னொரு ஷிஃப்ட்ல ரொம்ப பழைய நியூஸ கேட்டாங்க. ஈஸியா கேட்டாலயும். இன்னொரு ஷிஃப்ட்ல கரெக்ட்டா, மாடரேட்டா, ஈவனா பிரிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ, நமக்கு வரக்கூடிய ஷிஃப்ட்ட பொறுத்து தான் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாரி கவர் ஆகும்னு. ஆனா 3த்துலயும் காமனா இருந்தது என்னன்னா, கடைசி 6 மந்த்து. ஓகேங்களா? ஒரு சில எக்ஸாம்ல இந்த மந்த் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு சில எக்ஸாம்ல இந்த மந்த்த ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு சில எக்ஸாம்ல எல்லா மந்த்தும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடியும் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வச்சு சொல்றேன். இந்த எக்ஸாமுக்கு ஏப்ரல், மார்ச்லயும் வரும். 1 ஆர் 2 கொஸ்டின் வரும். ஒரு சில ஷிஃப்ட்ல அதிலயும் அதிகமா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, எல்லாருமே இந்த மந்த் படிச்சுட்டு போவாங்க. மினிமம் நீங்க இந்த மந்த்த கவர் பண்ணிடுங்க. இதுலயும் நான் உங்களுக்கு ஒரு பிரையாரிட்டி குடுக்குறேன். என்ன ஆர்டர் அப்டின்னா, இன்னும் 20 நாள் 10 நாள் இருக்கா? அட்லீஸ்ட் 8 நாள் இருக்கு. இந்த 8 நாள்ல போன மாசத்து கரண்ட் அஃபேர்ஸ முடிச்சுருங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் மாசத்த ஃபர்ஸ்ட்டு முடிச்சுருங்க. இது முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு செப்டம்பர் மந்த் வந்துருமா? செப்டம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ செகண்டா முடிச்சுருங்க. இப்போ எய்தர் ஜூலை ஆர் அக்டோபர் 3டா முடிச்சுருங்க. ஓகேங்களா? உங்களுடைய பிரையாரிட்டி. ஸோ டாப் 4 பிரையாரிட்டி இந்த மாசம் தான். ஓகேங்களா? அதில கன்டென்ட் கவரேஜ் எனக்கு தெரிஞ்சு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தான் அதிகமா கவர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இத முடிச்சுட்டு நீங்க ஜூன் மாசம் படிங்க. அதுக்கப்புறம் மே மாசம் படிங்க. இந்த ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த மாசங்கள், இந்த 3 மாசத்தையும் டெப்த்தா படிங்க. ரொம்ப டெப்த்தா படிங்க. மே, ஜூன், அக்டோபர். அக்டோபர் நீங்க டெய்லி படிச்சுருவீங்க. இனிமேல் தான் படிக்க போறீங்க. ஒழுங்கா படிச்சுக்கோங்க. அதாவது ஒழுங்கா மீன்ஸ் ஃபுல்லா ஒரு கொஞ்சம் கிளாரிட்டியோட படிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி மாசங்கள்லாம் இதில இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ட கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. மே, ஜூன் வந்து உங்களுடைய டைம் அவைலபிலிட்டி. இதுதானே ஃபர்ஸ்ட்டு முடிக்கிறீங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, இத டெப்த்தா படிக்கலாமா? மேலோட்டமா படிக்கலாமா? அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் மேலோட்டமாவாச்சும் படிச்சுருங்க. அதுக்குன்னு மேலோட்டமா படிக்கணும்னே போகக்கூடாது. முடிஞ்ச வரை இத முடிச்சுட்டு, இதையும் முக்கியமான டாபிக் டெப்த்தா படிச்சுட்டு, மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ கேப்சூல்ல படிக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலையா, இதெல்லாம் டெப்த்தா படிங்க. இது இந்த 2 மாசத்தையும் நீங்க கேப்சூல்ல பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அவைலபிலிட்டி. எப்போ? மெயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி இத எவ்வளோ வேகமா முடிக்கிறோம், எவ்வளோ கிளாரிட்டியோட முடிக்கிறோம், எவ்வளோ டைம் அவைலபிலிட்டி இருக்குன்றத பொறுத்து, இத நீங்க டெப்த்தா படிக்கிறீங்களா, கேப்சூல்ல படிக்கிறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க. பட் இந்த 3 மாசத்த நீங்க அதிகமா நல்லா கவர் பண்ணிருங்க. நான் அதுக்குன்னு இந்த 3 மாசத்த மட்டும் படிச்சுட்டு போக சொல்லல. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். இதையும் கவர் பண்ணணும், இதையும் கவர் பண்ணணும். ஏப்ரல், மார்ச்ல இருந்தும் கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் இத கவர் பண்ணுவாங்க. அப்ப நீங்க இத கவர் பண்ணிட்டு தான் போகணும். இல்லன்னா காம்படிஷன விட்டு வெளிய போயிருவாங்க. ஓகேங்களா?
அவங்க 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா, நீங்களும் 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டா கூட பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? இதுல இருந்து எத்தன கொஸ்டின் அவங்க அட்டெண்ட் பண்றாங்களோ, அத்தன கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ரேரா தான் அதுக்கு முன்னாடி படிப்பாங்க. ஆல்ரெடி படிச்சத ரிவிஷன் பண்றதா இருந்தாலே மறந்திருக்குன்னு நெறைய பேர் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் காம்படிஷன்ல இருக்கிறவங்க கவர் பண்ணக்கூடியது. இதுல நீங்க அவங்க எவ்ளோ உள்ள கொஸ்டின் கவர் பண்ண கொண்டு வராங்களோ, அந்த அளவுக்கு நாமளும் உள்ள கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி கேட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு பின்னாடி கேட்டாலும் பிரச்சனை இல்ல. நம்ம காம்படிட்டர் எவ்ளோ கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணியிருக்கானோ, அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அவங்களால எவ்ளோ கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியுதோ, அவ்வளோ கொஸ்டின் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். திரும்ப சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அத மட்டும் வச்சு நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். அது படிக்கலன்னா நம்மளால மத்த செக்ஷன ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஃபேக்டர். 2வது ஃபேக்டர் இதுல ரொம்ப அதிகமா மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற கனவெல்லாம் வச்சுக்க வேண்டாம். இது வந்து நமக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் 1 ஆர் 2 மார்க் தான் குடுக்கும். இத நல்லா பண்ணிட்டு ஆப்டி ரீசனிங்ல தூக்கி வச்சுருங்க மார்க்க. இங்கிலீஷ், ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த டாபிக்ல ரொம்ப நல்ல மார்க் லீட் பண்ணிருங்க. எல்லாரும் அட்டெண்ட் பண்ற கரண்ட் அஃபேர்ஸ நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். திரும்ப சொல்றேன், கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா, மத்த ஆப்டி ரீசனிங், இங்கிலீஷ் அடி வாங்கும். எக்ஸாம் கிளியர் பண்றதுல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். இது வந்து காம்படிஷன்ல இருக்கிறதுக்காக எவ்வளோ மார்க் எடுக்கணுமோ, அதுக்கு தகுந்த மாரி அதுக்கு தான் ஷெட்யூல் இந்த டாபிக் வெயிட்டேஜ் குடுங்க. இத மேலோட்டமா படிங்க. 3ஆ பிரிச்சு படிங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், கரண்ட் அஃபேர்ஸ் ஒண்ணே நம்மள பாஸ் பண்ண வைக்காது. ஒரு சப்ஜெக்ட் தான் அது. அதுலயும் இப்பல்லாம் ஸ்கோரிங் பார்ட் கம்மியா இருக்கு. 2020க்கு அப்புறம் நடந்த எந்த எக்ஸாம்லயும் ஒ எந்த எக்ஸாம்லயும் இல்ல. மெஜாரிட்டி ஆஃப் த எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு அந்த அளவுக்கு ஏதுவா இல்ல. இதுதான் ரியாலிட்டி. 10 எக்ஸாம் நடக்குதுன்னா, 3 எக்ஸாம்ல தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரளவுக்கு அந்த டபுள் டிஜிட்ட தாண்டி நல்லா நெறைய பேர் எடுக்குறாங்க. மீதி எல்லாம் சிங்கிள் டிஜிட்லயே தான் நிக்குது. அந்த சிங்கிள் டிஜிட் எடுக்கிறதுக்கே நம்ம இவ்ளோ பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால தான், இவ்ளோ அழுத்தி சொல்றேன். அவங்க 8 எடுத்தா நம்மளும் 8 எடுக்கணும். அட்லீஸ்ட் 7ஆச்சும் எடுக்கணும்ல. அப்பதான் நம்ம ஆப்டி ரீசனிங்ல என்னதான் நல்லா பண்ணியிருந்தாலும், அங்க அ அவனும் நல்லா பண்ணுவான்ல. நம்ம மட்டுமா இருக்கோம். அவனும் நல்லா பண்ணுவான். ஸோ, அதனால காம்படிஷன்ல இருக்கிறதுக்கு இது நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஸ்கிப் பண்ணக்கூடாது. கடைசி நேரத்தில போனீங்கன்னா, கண்டிப்பா அத கவர் பண்ண முடியாது. அப்படி இத கவர் பண்ணீங்கன்னா, ஆப்டி ரீசனிங் கவர் பண்ண முடியாது. அந்த மாரி மாட்டிப்பீங்க. அதனால தான் நான் இப்ப இந்த கட் ஆஃப் மார்க்கே சொன்னேன். இல்லன்னா, உங்களுக்கு அடுத்த வாரம் தான் சொல்லியிருப்பேன். இந்த 1 வாரம் வேஸ்ட்டா போயிரும் இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா போய் படிங்க. அதான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக் என்ன நீங்க இத கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மெயின் சீரிஸ அடுத்த வாரத்திலருந்து டெஸ்ட் பேட்ச்ல குடுக்க போறோம். அபித் சார் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் உங்களுக்கு அஃபேர்ஸ் கோட்லயோ, ஸ்மார்ட் கியூஆர்லயோ வேணும் அப்படின்னா, ஏகே10 அப்படிங்கிற கூப்பன் கோட யூஸ் பண்ணா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஹஸ்பண்ட்ஸ். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய மெயின்ஸ் கன்டென்ட் நாங்க அப்கமிங் வீடியோஸ்ல ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த இடத்துல மட்டும் இல்ல நம்ம சேனல்லயும் மெயின்ஸ் கன்டென்ட் வரும். என்ன ஒரு வித்தியாசம்னா, மெயின்ஸ்ல நம்ம யூடியூப்ல குடுக்குறது பிராக்டிஸ் கொஸ்டினா இருக்கும். இந்த கோர்ஸ்ல நம்ம டீச் பண்ணும்போது, நம்ம எலாபரேட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இப்ப இந்த வீடியோக்கு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண எலாபரேட்டா உள்ள டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி, அந்த மாரி நம்பளால டெஸ்ட் பேட்ச்ல ஒரு கோர்ஸ்ல சொல்ல முடியும். ஆனா யூடியூப்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது. தேவையில்லாம நம்ம ஒரு டீட்டெயிலா இழுத்து இழுத்து பேசணும் அப்படின்னா, மல்டிபிள் ஆஸ்பிரண்ட்ஸ் உள்ள வருவாங்க. பிகினர் இருப்பாங்க, சீனியர்ஸ் இருப்பாங்க, டாப்பர்ஸ் இருப்பாங்க. டாப்பர்ஸ் வந்து கொஸ்டின் மட்டும் வேணுன்ட்டு வருவாங்க. மாடரேட் ஆஸ்பிரண்ட்ஸ் சால்வ் பண்ணி காட்டினா போதும். பிகினர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். இப்போ மாடரேட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு 5 நிமிஷம் சொல்லிக் கொடுக்குறது, பிகினர்ஸ்க்கு 1/2 அன் ஹவர் சொல்லிக் கொடுத்தா தான், அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி நம்மளால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். ஸோ, அவ்வளோ நேரம் நம்ம யூடியூப்ல குடுத்தா, மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவாங்க வீடியோவ. அந்த காரணத்தினால தான் பெய்டு பேட்சும் இருக்கு, யூடியூப் பேட்சும் இருக்கு. ஓகேங்களா? அத நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பெய்டு பேட்ச்ல உங்களுக்கு டீட்டெயில்டா தெளிவா சொல்லிக் குடுப்போம். அதுவே யூடியூப்னா நாங்க வந்து சால்வ் பண்ணி காட்டுவோம். இதான் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.